ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மரபு தொடர்கள் அகரவரிசை அப்படின்ற புக்கில் இருக்கிற மரபு தொடர்களுக்கான ஷார்ட்கட்ஸில் பார்ட் 6 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 5 வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம் ஷார்ட்கட்ஸில். அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஈஸியாகவே நீங்கள் அந்த கொஷினை பார்க்கும்போதே ஆன்சர் வந்து பிக் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 6 வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நான் நல்லா ஷார்ட்கட்ஸ் வந்து போடுறேன். மீதியெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, குண்டும் கொடியுமாய் கொடுத்துருக்காங்களா, மேடும் பள்ளமாய். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். குண்டும் கொடியும் இருக்குது, ரோடு வந்து குண்டும் கொடியுமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மேடு பள்ளமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு குதுகுதுப்பு அப்படின்னா குளிரால் நடுங்கும் நடுங்குகை, அதாவது குளிரால் நடுங்குதல் தான் வந்து குதுகுதுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம குளிரில் தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, குதூகலம் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ குளிரில் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நல்லா குதூகலமாக ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நியூ இயர் வரும்போதுங்கள. ஸோ நியூ இயரில் அந்த குளிரில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, குதுகுதுன்னு டான்ஸ் வந்து ஆடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குத்துக்கு நிற்றல் அப்படின்னா வாதாடுதல். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ வாதாடிட்டு ஏதோ ஒரு குத்துக்கு நீங்கள் நிற்றல்ன்ற வார்த்தை வச்சாலே நீங்கள் வாதாடுதல் அப்படின்றது வந்து ஈஸியாகவே வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குத்து மதுப்பாய் அப்படின்னா சுமாராய். இது தெரியும். குத்து மதிப்பாக சொல்லு அப்படின்னு சொல்லல, அதை சுமாராக வந்து சொல்லு அப்படின்றது. குமிழ்தல் அப்படின்னா பிறருக்கு தோன்றாமல் மறைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குமிழ்தல் அப்படின்னா என்னது, பிறருக்கு தோன்றாமல் மறைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து குமிழ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பபிள்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் என்ன பண்ணணும், பபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்களாம் என்ன பண்ணும், குமிழ்ன்றது வந்து பபிள்ஸ் தானே. ஸோ பபிள்ஸ் எல்லாரும் குழந்தைங்க என்ன பண்ணும், எல்லாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணும், மறைச்சி எடுத்துமே வெடிச்சுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ குமிழ் அப்படின்னா பபிள்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, மறைச்சி வச்சுப்பாங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் குமுகுமுத்தல் அப்படின்னா மனம் வீசுதல். ஸோ மனம் எப்படி வீசும், கும்முன்னு வீசும் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மனம் எப்படி வீசும், கும்முன்னு வீசும். கும்பிடு கல்லன் அப்படின்னா வணக்கம் காட்டும் வஞ்சகன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கும்பிடு போடுறான் அப்படின்னாலே வணக்கம் அப்படின்றது. ஸோ கும்பிடு போடுறாங்க அப்படின்னாலே என்னன்னு தெரியும், வணக்கம் தெரியும். ஸோ கல்லன் அப்படின்னாலே வஞ்சகன். ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். குரங்குப்பிடி அப்படின்னா பிடிவாதம், இது தெரியும். பிடிச்சா குரங்குப்பிடி அப்படின்னு சொல்லல, குரங்குப்பிடினா பிடிவாதம் அப்படின்னு தெரியும். குருட்டு பாடம் அப்படின்னா பொருள் தெரியாமல் நெட்டூர் செய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குருட்டு பாடம் படிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன படிக்கிறாங்கன்றதே பொருள் தெரியாது, அதை மொட்டையாக மனப்பாடம் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ இதையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குழைச்சான் கொட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிமை போல் வன ஒடுக்கமாய் நடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொட்டுதல்ன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அதாவது என்ன பண்ணுவாங்க, அடிமை மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கொட்டுதல் வச்சாலே இந்த அடிமைன்ற வார்த்தையை வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் குழையடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழையடித்தல் அப்படின்னா ஆளை வசப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழையடித்தல் அப்படின்னா என்னது, ஆளை வசப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமாக இருத்தல். ஸோ குள்ளம் பாய்தல் அப்படின்னா குள்ளநரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ குள்ளம் பாய்தல் தந்திரமாக இருத்தல் அப்படின்னு சொல்லி, குள்ளநரி எப்பவுமே அப்படி இருக்கும், தந்திரமாக தான் யோசிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு குறிக்கட்டவன் அப்படின்னா நெறியற்றவன் சொல்லுவாங்க. ஸோ குறிக்கட்டவன் அப்படின்னா என்னது, நெறியற்றவன். ஸோ இதுவும் வந்து நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணலாம். ஏன்னா குறி அப்படின்றது குறிக்கோள் அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாதவன் என்ன பண்ணுவான், நெறியற்று எந்த ஒரு வழியும் தெரியாமல் தான் இருப்பான் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். குறிப்பாய் பார்த்தல் அப்படின்னா கவனமாய் உற்று நோக்குதல். ஸோ கரெக்டு தானுங்களா? இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் தலையிடல். இதுவும் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். குறுக்கும் நெருக்கும், அதே மாதிரி குறுக்கும் மறுக்குன்னா இங்கும் அங்கும் குறுக்கே மடுக்குதல், இடையில் பேசி வாயடக்குதல். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குறு விழி விழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறு விழி விழித்தல் அந்த ஒன்று அப்படியே குறுன்னு பார்க்குறாங்கல்ல, அதுதான். ஸோ சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல், இந்த விழித்தல் அப்படின்றதுல வச்சே நம்ம அது கெஸ் பண்ணலாம். அடுத்து குறைகுடம் அப்படின்னா கல்வி கேள்விகளில் நிரம்பாதல். ஸோ குறைகுடம் அப்படின்னு தெரியும். ஸோ எந்த ஒரு நாலேஜுமே முழுசாக இல்லாதவன் தான் குறைகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூடு விடுதல் அப்படின்னா இளைத்தல் இறத்தல் தெரியும். ஸோ கூடு விட்டு கூடு பாயிறாங்க அப்படின்றது தெரியும்ல. ஸோ இறந்த பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, கூடு விட்டு கூடு பாய்வாங்க. ஸோ அப்போ அந்த உடம்பு எப்படி இருக்கும், இளைஞ்சு போயிடும். அதுதான், அதை வச்சு போடலாம். கூட்ட நாட்டம் அப்படின்னா பொதுமக்கள் கூடும் நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கூட்ட நாட்டம், இங்கேருந்து கூட்டம் அப்படின்னாலே பொதுமக்கள் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது கூட்டாஞ்சோறு கொடுத்துருக்காங்க. கூட்டாஞ்சோறுன்னு தெரியல. ஸோ நம்ம சின்ன பிள்ளையில தான் கூட்டாஞ்சோறு வந்து செய்வோம். எல்லார் வீட்டில் இருந்தும் அரிசி ஒன்று எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. அதுதான், பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு தான் வந்து கூட்டாஞ்சோறு. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கூட்டி வைத்தல் அப்படின்னா வேண்டுவன புரிந்து நலம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ கூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ ஏதோ எல்லாத்தையும் வந்து நல்லது செய்கிறது தான் வந்து கூட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்ம பேசுவார்த்தையிலே வந்து கிராமப்புறங்களில் பேசுகிற வார்த்தை தான் இது. அடுத்தது கூட்டு மூட்டு அப்படின்னா பலரும் கூடுகை பழிப்புரை அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே மூட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. மூட்டு அப்படின்னா கோல் மூட்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ யாருன்னா கோல் மூட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சேர்ந்து கோல் மூட்டினாங்கன்னா நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, பழி தான் சுமத்துவாங்க. அப்போ
பலரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பழி போடுவாங்க. கோல் மூட்டுறது அதான். பலரும் சேர்ந்து பலரும் கூட்டி பழி போடுவாங்க. அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டோடு அப்படின்னா அடியோடு, அதாவது குண்டோடுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். கூட்டோடுனா அடியோடு. அடுத்தது கூறு வாங்குதல் அப்படின்னா கருமையை கூர்மையாக்குதல். ஸோ இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கூறு வாங்குதல், நான் கூர்மையாக்குதல் அப்படின்னு தெரியும்ல. அங்கேயே கூறு, இங்கேயும் கூர்மையாக்குதல் வந்துச்சு. கூழை கும்பிடு அப்படின்னு தெரியும். ஸோ கூழை கும்பிடு போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூழை கும்பிடுனா அது போலி வணக்கமாக வந்து செல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூழை குறும்பு அப்படின்னா பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை. ஸோ குறும்பு பண்ணுறதே என்னது, தீமையான செயல் தான். அப்போ அதை வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்தது கூறிட்டு மொழிதல் கொடுத்துருக்காங்க. வினாக்களுக்கு ஏற்ப பகுத்து கூறும் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மொழிதல் அப்படின்னாலே விடை சொல்கிறது தான். ஸோ மொழிதல் அப்படின்னாலே ஒன்று வந்து சொல்கிறது தான். ஓகேங்களா, அதை வச்சு அந்த மொழிதல் வச்சு நம்ம விடை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூறிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கூறு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கூறு போடுறேன்னா பகுக்கிறது. அதை வச்சு இந்த பகுத்துன்ற வார்த்தையை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூரை கோட்படுதல் அப்படின்னா ஆடையை பறிக்குதல். இங்கே பாருங்கள், கூரை புடவை. ஸோ இந்த கூரை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ரை போட்டிங்கன்னா வீட்டுடைய கூரைன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இந்த கூரை அப்படின்றது கூரை புடவைன்னு படிப்போம். அப்போ இந்த கூரை புடவைன்றது என்னது, ஒரு ஆடை. ஓகேங்களா, ஆடை. அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து போட்டுடலாம். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். புடவை அது வந்து ஆடை அப்படின்றது ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை வந்து கெஸ் பண்ணிடலாம். கேசாதி பாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடி முதல் அடி வரைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாதம் அப்படின்றது அடின்னு தெரியும். ஸோ கேசம் அப்படின்னாலே முடி அப்படின்றது வந்து ஒரு மீனிங் இருக்குது, தெரியுங்களா. ஸோ இந்த ஹேர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஷாம்பு விளம்பரத்துலலாம் வரும். ஸோ அப்போ அந்த கேசம் அப்படின்னாலே என்னது, நமக்கு அந்த முடி இது வரும். அப்போது உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து இந்த கேசம் அப்படின்னா முடி, பாதம்னா அடி, அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். கேளல் கேளிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகையும் நட்பும் இல்லாத அயலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேளிர்னா நமக்கு தெரியும்ல. ஸோ கேளிர்னா பகையும் நட்பும் இல்லாத அயலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே இல்லாதவங்க தான். ஸோ கேளிர் அப்படின்னாலே நட்புன்னு தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அந்த கேளிர் அப்படின்றது மீனிங் நட்புன்னு தெரியும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வந்து இது ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். அது கை கழுவுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கை கழுவுதலானது பொறுப்பை வந்து நீக்கி கொடு. ஸோ நான் வந்து ஒன்று ஏதாச்சும் தப்பு யாரும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கை கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கை கழுவிட்டோன்னா எதையுமே அவனை கண்டுக்காமல் அவன் மேலே இருக்க எல்லா பொறுப்பையும் வந்து நீக்கிடுறாங்க அப்படின்றது தான். அடுத்தது கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல். அடுத்து கை கொடுதல்னா சித்தி அடைதல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு காரியம் வந்து நமக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா கை குடிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இது வந்து குரூப் 4 2025 கேட்டாங்க. அடுத்தது கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல். ஸோ யாருனா ஒருத்தர் வந்து நமக்கு கை கொடுத்தாங்க, அதாவது ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டான சமயத்தில் அவன் வந்து கை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அடுத்தது கை உதவுதல் அப்படின்னா சமயத்துக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் உதவுதல் இங்கேயும் உதவுதல் இருந்துச்சு. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது கைச்சரக்கு அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே சரக்குன்றதை நான் வச்சுங்க. ஸோ எல்லோரும் சரக்கு அடித்தாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்பனையில் ஏதோ ஒன்று வந்து உளறிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும், அப்படியே கற்பனையாக எப்படி கற்பனையில் மிதந்துட்டு இருக்க மாதிரி தானே இருக்கும் சரக்கு அடிக்கிறவங்களுக்கு. அப்போ சரக்கு அடித்தா அவங்க கற்பனையாக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சு கெஸ் பண்ணி போடுங்க. அடுத்து கை தட்டி போடுதல் அப்படின்னா நீக்கி விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கை தட்டி போடுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. தட்டி போடுறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, நம்ம கையில் இப்போ வடை தட்டுறதுன்னு வச்சுங்க. வடை தட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கையிலேருந்து அதை நீக்கிட்டு எண்ணெய் சட்டியில் வந்து போடுறோம், அதே தான். ஸோ அப்போ தட்டி போடலாம், நீக்கி விடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கை தலை வைத்தல் அப்படின்னா பெருந்துன்பம் அடைதல். ஸோ நம்ம கையிலே என் தலையிலேயே கை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஏதாச்சும் யாருனா ஒருத்தர் வந்து நல்லா நம்பிட்டே இருப்போம். அவங்க ஏதாச்சும் நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என் கடைசியில் வந்து என் தலையிலேயே கை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பெரும் துன்பம் அடைதல் அப்படின்றது. அதுக்கப்புறம் கை தவறுதல்னா தொலைந்து போதல், இறத்தல் அப்படின்னு தெரியும். ஸோ கை தவறுதல் என்னச்சு, நம்ம கையிலேருந்து ஒரு பொருள் வந்து தவறி போய் விழுந்துச்சுன்னா அது என்னாச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு, அது இறந்து போச்சு அப்படின்றது தான். அடுத்தது கை நனைத்தல் அப்படின்னு தெரியும். ஸோ இது எல்லாமே தெரியும். நம்ம கல்யாணம்லாம் பேசும்போது வீட்டில் எல்லாரும் நாங்கள் கை நனைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிற வீட்டில் விருந்துணுதல். கை நீட்டுதல்னா திருடுதல். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கை நோட்டம் அப்படின்னா கையால் அளவிட மதிப்பீங்க பாருங்கள். நோட்டம்ன்ற வார்த்தையை மட்டும் பார்த்துங்க. ஸோ யாராவது என்ன பண்ணுவாங்க, நோட்டம் பார்க்குறாங்க, நோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நோட்டம் பார்க்குறதுனா என்னது, அந்த பர்டிகுலர் விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, அது எப்படி இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு அதை அளவிடுறாங்க, அதுதான். அதை வச்சு நீங்கள் அதை கெஸ் பண்ணலாம். அடுத்தது கை பார்த்தல் அப்படின்னா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றோம்ல, அதுதான். அந்த இங்கே பாருங்கள், பார்த்தல்லே இங்கேயும் பார்த்தல், நாடி பார்க்கறது, ரேகை பார்க்கறது, இது எல்லாமே வருது பாருங்கள். அடுத்தது கை பார்த்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல், இதெல்லாம் அப்படியே அந்த மீனிங் அப்படியே வருது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக போடலாம். கை பிடிக்கிறதுனா மனம் புரிதல், அதுவும் தெரியும். அடுத்தது கை போதல் அப்படின்னா முற்றும் வல்லவனாதல், இது மட்டும் பார்க்கணும். கை போதல் அப்படின்னானது முற்றும் வல்லவன் ஆதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கை பாடுபடுதல்னா இங்கேயும் பாடுபடுதல் அப்படின்னாலே அரும்பாடுபடுதல் வந்துச்சு. கை பிடியாய் பிடித்தல் அப்படின்னா கை பிடியாய் பிடித்தல் அப்படின்னா களவும் கையுமாய் பிடித்தல், இங்கேயும் பிடித்தல் இங்கேயும் பிடித்தல், அதுவும் வந்துச்சு. கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்கிறவங்கள அவங்கள வந்து கை மாட்டாதார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதுக்கப்புறம் கை மாறாட்டம்னா கை தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியும். கை மாறாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சண்டை வந்துருச்சுன்னா கை மாறாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான்.
அந்த கை தவறு. கை மாற்று அப்படின்னா கை கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாற்று கடன் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கை முடக்கம் அப்படின்னா பண முட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே முடக்கம் வந்துச்சு, அதனால் முட்டுப்பாடு. கை மேல் அப்படின்னா கை மேலே பணம் கொடு அப்படின்னு சொல்கிறோம். அதை உடனே கையில் உடனே கொடு அப்படின்றது. அடுத்து கை மிகுதல்னா அளவு கடத்தல். மிகுதல் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமாக வருதுன்னு அர்த்தம். கை அடக்கம் அப்படின்னா மீத்து வைக்கும் பொருள். ஸோ இதுவும் தெரியும். நம்ம வந்து என்ன பண்ணணும், பணத்தை எப்பவுமே நம்ம கையடக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். ஸோ நம்ம கையடக்கம்னா நமக்கு செலவு போக மீதி வைக்கிறது தான் கையடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கை அடித்தல் அப்படின்னா உறுதி தருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கை அடித்தல் என்ன தெரியும், நம்ம வந்து கை மேலே ஒரு சத்தியம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அடித்து தான் சொல்லுவோம். அப்போ கை மேலே தான் அடித்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா அந்த சத்தியம் நம்ம சத்தியம் சொல்கிறது எது, உறுதி. ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறது, உறுதி வந்து தரது தான். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் கையடிப்படுதல் அப்படின்னா ஒரு பொருள் பலர் கை கடத்தல். அதுக்கப்புறம் கை அமர்த்துதல் அப்படின்றது என்னது, அடக்கி ஆளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கை அமர்த்துதல் அப்படின்னா என்னது, அடக்கி ஆளுதல். கை அறுத்தல் அப்படின்னா செயலற்று போதல், அளவு கடத்தல், இருத்தல். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கை அறுத்தல் அப்படின்னா கையை வந்து அறுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு செயலையுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ கை அறுத்தல் அப்படின்னா செயலற்று போதல், அளவு கடத்தல், இருத்தல் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம வந்து கை வந்து அறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கை அறுத்தல் தான் வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய மாட்டோம். கரெக்டுங்களா? கை அறுத்துட்டு அதிகமாக ரத்தம் போச்சுனாலும் நம்ம வந்து இறந்துருவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கையால் அப்படின்னா குற்றவேல் செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. கையால் அப்படின்னா குற்றவேல் செய்வோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கையாலாதவன்னா வேலை செய்ய திறமையற்றவன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் கை இழைத்தல் அப்படின்னா செல்வ நிலை குன்றுதல். ஸோ கை வந்து இழைச்சி போகிறதுன்றது, கையினாலே செல்வம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கைனா செல்வ நிலை வந்து குன்று போதல், இழைத்தல்னா குன்றுதல். கையும் களவுமானா கையும் மெய்யுமாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கையும் களவும் அப்படின்னா கையும் மெய்யுமாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கையை கடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கை கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கடன் அதிகமாக வாங்கிட்டானா கடன் வந்து என் கையை வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதுதான் பொருள் வந்து நட்டமாதல். அதுக்கப்புறம் கை ஒழியாமை அப்படின்னா முயற்சி நீங்காமைங்க பாருங்க. ஒழியாமை நீங்காமை அப்படின்ற ரைமிங் வருது பாருங்க. கையோடு கையை அப்படின்னா காரியத்தோடு ஸோ கையோட கையை அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் காரியத்தோடு காரியமான்னு சொல்லியிருக்காங்க. கை ஓட்டம் அப்படின்னா செல்வ நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கைனா செல்வம், ஓட்டம் இருந்துச்சுன்னா செல்வ நிலை வரும். அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, கை வந்து இழைக்குது அப்படின்னா செல்வ நிலை வந்து குன்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை ஓலை செய்தல் அப்படின்னா தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கை ஓலை செய்தல் அப்படின்னாலே தீர்மானித்தல். இந்த ஓலை செய்தல் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தீர்மானிக்கிறோம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கை ஓலை செய்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தை தீர்மானித்தல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம்னா சிறிதளவு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொடி கட்டி நிற்றல் அப்படின்னா உறுதிப்பாடுடன் முயற்சியை மேற்கொள்வது, இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் கொடி கட்டி வாழ்தல்னா மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருந்தது. ஸோ கொடி கட்டி வாழனா நல்லா அவன் வந்து ரொம்ப செல்வத்தோடு வாழறான் அப்படின்ற மீனிங் தானே, அது எல்லாருமே தெரிஞ்சது தான். கொடி முடிந்த வழக்குனா தீராத சிக்கலான வழக்கு. இது பாருங்கள், இங்கேயும் வழக்கு இங்கேயும் வழக்கு. கொடி எப்படி இருக்கும், சிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே கொடி எப்பயுமே வந்து சிக்கலாக தான் வந்து இருக்கும். அதனால் கொடி முடிந்த வழக்கு அப்படின்னா சிக்கலான வழக்கு. கொடி விடுதல் அப்படின்னா மிகுதியாதல். அதுக்கப்புறம் கொடுத்தல் கொடுத்துருக்காங்களா, நடுங்குதல், அவசரப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் போகிறோம்னு வச்சுக்கோ, கொடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு வாட்டி சொல்லுவோம், கொடு சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லணும். அதுதான் அப்போ கொடுத்தல்னா அவசரப்படுதல் அப்படின்னு ஆகுச்சுங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் கொடுத்து வாங்கி செய்கிற வணிகம், இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் கொடுக்கு கட்டி நிற்றல் அப்படின்னா விடாப்பிடியாக இருத்தல், ஊக்கமாக இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுக்கு மாதிரி என்னை பிடிச்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுக்கு மாதிரி அப்படின்னா என்னது, அது விடாமல் பிடிச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை போட்டுடலாம். கொடுக்கு பிடித்தல் அப்படின்னா ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். ஸோ அது ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான். அடுத்தது கொடுத்து வைத்தல் அப்படின்னா பொருளை நம்பி வைத்தல், நல்வினைப்படுதல். இப்போது யாராச்சும் அதாவது இப்போ பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, உனக்கு வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுத்து வைக்கிறதுனா என்னது, அவங்க வந்து ஒரு நல்வினை பெற்றதில்லை, அதாவது அந்த பொருளை நம்பி வைக்கிறது ஏதோ ஒன்று. ஆனால் இது அந்த ஒரு நல்ல விஷயத்தை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மீனிங்கில் தான் இது வருது. அதுக்கப்புறம் கொடு நாக்கெறிதல் அப்படின்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறதை துழாவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நாக்கு நாவு, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். அப்புறம் கொட்டம் அடித்தல் அப்படின்னா மனம் போனபடி குறும்பு செய்தல். ஸோ கொட்டம் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலெல்லாம் வந்து பசங்களை டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்க, கொட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் குறும்பு செய்கிறது. அப்புறம் கொட்டி கொடுத்தல் அப்படின்னா மிகுதியாகி கொடுக்குறது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு பார்த்தாலே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நான் சொல்கிறேன் ஷார்ட்கட்ஸ் வச்சு ஒரு 2-3 டைம் சொல்லி பாருங்கள். மீதியெல்லாம் நீங்கள் அந்த எப்பயும் மேக்ஸிமம் இந்த மரபு தொடர்கள் வந்து உங்களுக்கு மேட்ச்சில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறத வந்து அப்படியே ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு டைம் வந்து 1க்கு 2 டைம் வந்து பார்த்துட்டு இந்த ஷார்ட்கட்ஸை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அது ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.